ஹலோ, வெல்கம் பேக். குட்டி பிள்ளைகளுக்கு வந்து ஒளிஞ்சிருந்து விளாட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டென்ட் மாதிரி டனல் அந்த கேவ் மாதிரி ப்ரிட்டன் பண்ணி விளாட்றதுனா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நெட்டில் வந்து ரெடிமேடாக அந்த டென்ட் ஹவுஸே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு அது வாங்க இஷ்டம் இல்லை. ஏன்னா அதை வாங்கி நம்ம கீழே வச்சோன்னா பெருக்க சில குப்பையாகும். அதுவும் இல்லாமல் இந்த சைக்கிள் டேபிளே நிறைய இடத்த அடைக்குது. அது இல்லாமல் இந்த டென்ட் ஹவுஸ் வேறு வச்சா அதுவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணி நானே ஒரு DIY டென்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த டென்ட் ஹவுஸ். இந்த பெட்ரூமில் வந்துட்டு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அது இல்லைன்னா சும்மா தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து டென்ட் ஹவுஸாக மாற்றிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 saree எடுத்து அந்த ஸ்க்ரீன் ராட் இருக்குல்ல அதில் டை பண்ணிவிட்டு டகின் பண்ணிட்டேன். உள்ளே அந்த பெட்டுக்குள்ளே டகின் பண்ணியிருக்கேன். இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு மேலேயே ஒரு சிங்கிள் காட் வேறு அந்த இதில் இருக்குது. ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா இன்னொரு சாரீலாம் இல்லை, 2 saree தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு குட்டி ஷால் எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதனால் சைட்லேருந்துலாம் அவங்க இடித்து அந்த சாரீலாம் வெளியே வராது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டென்ட் ஹவுஸ்க்குள்ளே அந்த ஓரத்தில் ஒரு சாஃப்ட் டாய், 2 பசங்களுக்காண்டி ஒரு சாஃப்ட் டாய் வச்சுருக்கேன். சாஃப்ட் டாய் வச்சு விளாட மாட்டாங்க. பட் இந்த டென்ட் ஹவுஸில் வந்து விளாட்றதுக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு குஷன், அப்புறம் ஒரு சாஃப்ட் பால். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டேபிள் மாதிரி ஒரு செட்டப். இது வந்து ஒரு கிளாத் கபோர்டு இருந்துச்சு. ஸோ அது இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதில் இருந்த ஒரு ரேக்கை வந்து நான் ஒரு டேபிள் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து அவங்க ஏதாச்சும் ஒன்று ப்ரிட்டன் பண்ணி விளாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து அவங்க ரீசெண்டாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற டாய்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபேன், இதெல்லாம் என்னோடய பையன் வைக்க சொன்னால், எதுக்கு வைக்க சொன்னான்னு தெரில. ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு குட்டி ரேக், அதில் வந்து அவனுக்கு குட்டிக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. பார்த்திங்களா, குட்டி பப்பிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டு அந்த ஷெல்ஃப் ஆக்சுவலாக வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது இருந்தனால சரி ஓகே. நீங்கள் கூட இந்த குட்டி ஸ்டூல் எல்லாம் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரூம் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு விளாடுவாங்க. அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ் வந்து உள்ளே போய் தவண்டு போய் டேர்ன் பண்ணி அதெல்லாம் விளாட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே அந்த குனிஞ்சு எப்படி ஸ்னகிள் பண்ணி விளாட்றதுலாம் ரொம்ப இஷ்டமாக விளாடுவாங்க. அந்த டாய்ஸ் எல்லாம் உள்ளே போய் கிராப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளாடுவாங்க. இது வந்து தான் DIY saree டென்ட் ஹவுஸ். ஒன்றுமே இல்லை, வீட்டில் வச்சதே வச்சு நீட்டாக சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டென்ட் ஹவுஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த டென்ட் ஹவுஸ் வந்து நான் எதுக்கு வந்து பெட்டில் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பெருக்கச்சிலெல்லாம் டஸ்ட் ஆகாது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெட்டு வந்து சும்மா இருந்துச்சு யூஸ் பண்ணாமல். ஸோ அதனால் நான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் கீழேயே டென்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதை போய் பாருங்கள். Surprise! Surprise, guys! ஓப்பன் Surprise! Guys, let's go inside. Yeah! You swimming in the house. Wow! I like it. Wow! I'm Teddy. You take puppy. I was so much fun in there. It's alright. I'm really good sound. நானும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கபோர்ட்லேருந்து சாரியெல்லாம் கட்டி சேரெல்லாம் அடுக்கி, அந்த சேர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த 4 காலும் ரூம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி ப்ரிட்டன் ப்ளேலாம் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.